மாட்டேன்னு தானே முடிவெடுத்த. அதுதான் சரியான முடிவு. அதையெல்லாம் மாத்தவே மாத்தாத. இங்க பாரு, நான் சொன்னா கேளு. அவ என்னத்தையாவது சொல்லுவா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ பின்னாடி பெரிய கதையே இருக்கு. எல்லாத்தையும் மறைச்சு வேற எதையும் உன்கிட்ட சொல்லி உன்னை நம்ப வச்சிருக்கா. நீ அதை நம்பிட்ட. திவ்யா, நான் சொல்றத கேளு. இவ சங்காத்தமே நமக்கு வேணாம். இவளை இன்னையோட தலைமுழுகிடு. அதுதான் நமக்கு முக்கியம். என்னடி நான் இவ்ளோ சொல்ற, நீ பதிலே சொல்லாம எனக்கு யோசிச்சுட்டு இருக்க? இதுக்கு தாண்டி சொன்ன இவளெல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு. என்ன பண்ற பாரு அவளை. இதுக்கப்புறமும் இவ வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல இவளை கிளம்ப சொல்லுங்க. என்ன கவிதா நீயும் இப்படி சொல்ற? திருவுக்கு ப்ராப்ளம் வந்து போலீஸ் அரெஸ்ட் வரைக்கும் போனப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? திருவை வெளில கொண்டு வரதுக்கு திவ்யா கூட சேர்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டது யாரு? மகாதானே. இப்ப அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. திரு காப்பாத்த போயிருக்கான். அதுல என்ன தப்பு? என்ன பேசுறீங்க? திருவ காப்பாத்த இவ என்ன பண்ணா? பிசினஸ் போட்டியில வந்த பிரச்சனைக்கு என் பேத்தி திவ்யா தான் திருவுக்கு எல்லாமே பண்ணா. அப்ப திவ்யா கூட சும்மா நின்னுகிட்டு இருந்தா அவ்வளவுதானே? ஆனா இப்ப திருவுக்கு பிரச்சனை வந்திருக்கிறது யாரால? இவளால. ஏதோ சின்ன காயத்தோட போயிடுச்சு. இதுவே வேற ஏதாவது பெருசா நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உயிரே போயிருக்கும். இவ யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. ஏதோ திவ்யா சொன்னாலேன்னு இவளை வீட்டுல சேர்த்துக்கிட்டோம். அதுவும் அம்பிகாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹெல்ப் பண்ண வந்தா. இப்பதான் அம்பிகாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, இனிமே எதுக்கு இவ இங்க இருக்கணும்? அத்தை, நடந்தது நடந்துருச்சு. இப்போ ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்ப எதுக்காக இத பத்தி இவ்வளவு டிஸ்கஸ் பண்றீங்க? என்ன திரு, உன் உயிருக்கே ஆபத்துன்னு நாங்க இங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது கூட புரிஞ்சுக்காம நீ பேசிட்டு இருக்க. உன் கையில விழுந்த வெட்டு கழுத்துல விழுந்திருந்தா? ஏய், இந்த வீட்டுக்கு வந்த வேலை பார்த்த எல்லாம் சரிதான். ஆனா எங்களுக்கு திருவும் எங்க குடும்பம் வந்தா முக்கியம். உன்னால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். கிளம்பு. அப்படி சொல்லு கவிதா. என் மேல எந்த தப்பும் இல்ல. என்னால என்னைக்கும் இந்த வீட்டுக்கு பிரச்சனை வராது. பிரச்சனை வந்திருக்க. திருவுக்கு காயம் ஏற்பட்டிருக்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? பக்கத்து வீட்டுக்காரங்களா? இல்ல இந்த டக்கால்டி வேலை இங்க வேணாமா? நாங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். நீ இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. திருதான் தனக்கு தாலி கட்டணம்னு சொல்ல முடியாம மகா தவிக்கிற பாவம். எல்லாருமா சேர்ந்து மகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க போல இருக்கே. இப்போ என்ன பண்றது? அக்கா,
இந்த விஷயத்துல நீ இவளுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத. அப்படி சொல்லு கவிதா. கவிதா சொல்றதா கரெக்ட். ஹேய், என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. அப்பதான் திருவுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கும். 18 நாள் பூஜை முடியற வரைக்கும் நான் இந்த வீட்ல இருந்தே தான் ஆகணும். அது வரைக்கும் என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது. அப்புறம் நானே போயிடுவேன். ஆனா இதை இவங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஹேய், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஓ, என்ன காரணம் சொல்லி இந்த வீட்ல டேரா போடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. ஒரு ரீலு வந்து போச்சு. கிளம்பு. என்ன இது? எல்லாரும் சேர்ந்து போப்போன்னு சொன்னா இவன் எங்க போவா? இவளுக்கு ஒரு புருஷன் இருக்கான்ல, அவன் கிட்ட போகட்டும். ஆமா, உன் புருஷனை பத்தி மட்டும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லவே மாட்டேங்கிற. ரொம்ப ரகசியமா வச்சிருக்க. ஏன் 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 ஏன்? எத்தனை தடவை கேட்டாலும் அத பத்தி மட்டும் பேசவே மாட்டான். இவளுக்கு புருஷன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சே ஆகும். அப்படி கேளு கவிதா. போதும். என்ன கவிதா? அப்பா, இவளுக்கு புருஷன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சே ஆகணும்ப்பா. கவிதா, இன்னொருத்தருடைய பர்சனல் வாழ்க்கைய பத்தி எதுக்கு நாம பேசணும்? அது ரொம்ப தப்புமா. இவ புருஷன் யாருன்னு தானே கேட்டா, அத போய் கேட்க கூடாதுங்கிறீங்க. ஊர்ல உலகத்துல கேட்க கூடாததையா கவிதா கேட்டா? இதுல என்னங்க தப்பு இருக்கு? தப்புதான். சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவளே சொல்லுவா. சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறவ கிட்ட சொல்லு சொல்லுன்னு கேட்டா அது தப்புதான். தான் புருஷன் யாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ. இல்லங்க,